பகுதியிலே நான் இப்பொழுது உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூழலைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்து இதய புரட்சி தலைவர் அம்மா கட்டி காத்து கிட்டத்தட்ட 2011 2021 வரை தமிழகத்திலே எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இந்த மாவட்டம் கூட தனி மாவட்டமாக உதயமானதுக்கும் அதிமுக. ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தை பிரித்து 2 மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 6 மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா? இல்ல. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தார். 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசையில வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா? இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒண்ணுமே கிடையாது. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் பார்த்தா ஏதாவது ஒரு தலைப்பிலே வெளியிடுவாங்க. அதோட அந்த தலைப்போட அந்த திட்டம் கிடப்பில் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சிக்கர் ஒட்டி திறப்போல கண்டுட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க செய்த சாதனை. புதிதாக எந்த சாதனையும் செய்யவில்லை. அதிமுக ஆட்சியிலே குடிமராமத்து திட்டம், கிராம நிறைந்த பகுதி, முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு விவசாயி, தொழிலாளி 2 பேருக்கு நன்மை பிறக்கக்கூடிய அற்புதமான திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள், குட்டைகளில் அவர்களே குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலமாக மண்டல் மண்ணை ஏரியிலிருந்து அள்ளப்பட்டு தங்களுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் என்பது அற்புதமான திட்டம். அதனால ஒரு பக்கம் ஏரி ஆழமாகுது, மறுபக்கம் அந்த நிலங்கள் பண்படுத்தப்படுகின்றன. அந்த வண்டல் மண் அங்க இருக்கின்ற நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது, நல்ல விளைச்சலை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை கண்டறியப்பட்டு அந்த பகுதியிலேயே அந்த ஏழை மக்களுக்கு இன்றைக்கு இலவசமாக அவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக அம்மாவுடைய அரசு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தது. சுமார் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு சுமார் 1850 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலையும் சுமார் 3 பேர் நியமிக்கப்பட்டோம். ஒருவர் மருத்துவர், எம்பிபிஎஸ் படித்தவர், செவிலியர், மருத்துவ உதவியாளர். அந்த ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே இந்த அம்மா மினி கிளினிக் அமைக்கின்ற பொழுது அந்த மக்கள் இலவசமாக சிகிச்சை பெறுகின்றார்கள். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் இன்றைக்கு
ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஏழையில் கொடுக்கின்ற திட்டத்தை எல்லாம் முடக்கிய பெருமை திமுக அரசாங்கத்துக்கே சார். எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? தடுப்பணை கொண்டு வந்தாங்களா? அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் எனவும் அவர் கூறிய தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தும் விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.